நம்ம வந்து ஈவில் நல்ல வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து டோர் எஸ்கேப் பண்ணியிருப்போம், இந்த தடவை வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். அது கூட இந்த தடவை ஈவில் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும். ஈஸி மூலம் தான் வந்திருக்கேன், ஆனால் பவராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூம் இருக்குது. லாஸ்ட் இது எபிசோடெலாம் எப்படி தேட விட்டீங்க ப்ரூமை? இப்போ பக்கத்தில் இருக்குது. ஓகே, இந்த தடவை ஈவில் வந்து சீரியஸாக பவராக இருக்குங்க. இது நான் வந்து கலெக்ட் பண்ண காசில் வந்து ஈவில் வந்து பவர் பண்ணிட்டேன். அதனால ஈவில் வந்து குனிஞ்சு குனிஞ்சு அடிக்க போகுது நம்மளை. அதனால வந்து இந்த நம்ம அடி வாங்காமல் இருக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வழியை வச்சு ஃபுல்லாக எடுத்து விட்ருவோம். ஈவில் வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, வருதா? வரல. ஓகே, இந்த வழி கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி போக முடியுமா உள்ளே? உள்ளே போக முடியுது. அதுக்கடுத்து நன்னு வருதுன்னு பார்த்துட்டு இங்கனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஈஸி மூடே ஹார்டு மூடு மாதிரி இருக்க போகுது. சூப்பர், எல்லோக்கி கிடச்சிருச்சு காய்ஸ். எல்லோக்கி வந்து முக்கியம். அந்த எல்லோக்கி வச்சா பெயிண்ட் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ண முடியும். அதனால் எல்லோக்கி தேவை. இன்னும் ஒரு பொருள் தேவை காய்ஸ், க்ரோபாரு. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுற வந்து 3 பொருள் கிடச்சிருச்சு. ஆனால் அங்கே தான் டிஸ்ட் இருக்குது. டப்புன்னு வந்து பின்னாடி வந்து ஈவில் அடிச்சிருச்சு. அடித்து டே 2க்கு வந்துட்டேன். இது கிராணி மாதிரி தான் கிடையாது 5 வரைக்கும், டே 5 வரைக்கும். இது ஜஸ்ட்டு 3 நாள் தான். மொதல் நாள் போயிடுச்சு. இப்போ மேலே போயிட்டு வந்து நம்ம வந்து அந்த வயர் விட்டு பார்த்தீங்களா, அந்த வயர் எடுத்துகிட்டு திரும்ப ஈவில் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஈவில் மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். அண்ணே மாட்டிக்கிட்டேன். போச்சு, முடிஞ்சிருச்சு. ஏண்டா 2 நிமிஷம் கூட ஆகலடா கேம் ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே லாஸ்ட் டேட் போட்டிங்க. ஆனால் கடைசி நாளாக இருந்தாலும் இந்த கேம் எப்படியா முடிச்சே ஆகணும். நான் வெறியோடு இருக்கேன். எப்படியாவது கேமை முடிச்சிடணும். சரி வாங்க போவோம். காய்ஸ், என்னோட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது காய்ஸ். நான் வந்து நிறைய வீடியோ போட்டு நான் ஆல்பம்லேயே வச்சுருக்கேன். டெலிட் பண்ணாமல் யூடியூப்பில் ஸ்டோர் பண்ணிட்டு டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த வீடியோ முடிச்சு டெலிட் பண்ணணும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன். இந்த மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணி போட்டுருவேன். 8 நிமிஷத்துக்கு தான் வீடியோ காய்ஸ். இப்போ நன்னு வந்துச்சான்னு பார்க்க போகிறேன். வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெட்டு மேலே ஏறிப்போம். இந்த பெட்டு மேலாம் நன்னால் வர முடியாது. நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். இந்த பெட்டு மேலே ஏறிட்டேன்னா இப்போ நன்னு வரும் பாருங்களேன், உள்ளே தான் வரும். வந்துட்டு என்னையே தேடும். அந்த கண்ணு மட்டும் தான் இருக்கேன், ஆனால் தேடும். அந்த அழுகு பாருங்களேன், இந்த அழுகிற மாதிரியே போஸ்ட்டு வந்து என்னைய தேடும். நான் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன், அது கூட தரல நன்னுக்கு. ஏண்டா இதான் ஒரு பேயின்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே. சரி, இப்போ எனக்கு க்ரோபார் மட்டும் தான் வேணும். அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேனா இந்த எஸ்கேப்பை கச்சிதமாக முடிச்சிடலாம். லாஸ்ட் டே வேறு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே கூட வந்து நான் அசால்ட்டாக போவேன். இது லாஸ்ட் டேவா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது காய்ஸ். நன்னு திரும்ப இங்கே வந்துட போகுது. அண்ணே அழகி அக்கா பாடி மேடம் இங்கிலீஷ் மேடம் இங்கே இது போட்டேனே. மேடம் வரானு பார்ப்போம். அக்கா ஈவலனக்கா கிராணி கேம்லேருந்து கிராண்ட்பா வந்திருக்காரு, வரீங்களா? இன்னும் ஆளக்கானா அக்கா? அங்கே போகிறீங்களே கிராண்ட்பா வந்தாருன்னு சொல்லிட்டோன்னே வெறி பிடிச்சி ஓடி வரும். அப்போனா வந்து இதை வச்சு ஈவலண்ணே கூப்பிட வேண்டியதான். இப்போ நான் இங்கேருந்து நேராக போயிட்டு க்ரோபாரை தேடி போகிறேன். இங்கே இருக்க பட்டன் அமைக்கிட்டு க்ரோபார் வந்து 99% ஒரு இடத்துல இருக்கும். அதாவது எல்லோக்கி மேலே இருந்தாலே உங்களுக்கு அதுக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்ட்டு. எனக்கு தெரியும். இந்த சைடு வந்து ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே வந்து கிரவுண்டு மாதிரி. இங்கனக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த க்ரோபார் இருக்க வாய்ப்புன்னா காணா இந்தா இருக்குது க்ரோபாரு. இதை எடுத்துட்டு அங்கனக்குள்ளே போட்டுருணும். இங்கே மேலாப்பில் டோர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே வந்து போட்டுருணும். போட்டால் இங்கனக்குள்ளே வந்து ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கும். அதை உடச்சி நான் உள்ளே போயிட்டு எல்லோக்கையை கொண்டு போயிட்டு பெயிண்ட் எடுத்து வண்டியை வர வச்சு அங்கே போய் இங்கே போய் நிறையா வேலை இருக்குது. ஆனால் ஃபன்னான கேமு. ஈவில் எங்கேருந்தே நீ பார்த்துச்சு, நீ எங்கேருந்து பார்த்துச்சுன்னு தரலையே, எனக்கு வேறு பயமாக இருக்குது. எங்கேருந்து பார்த்துச்சு காணா அழகி? ஏணிப்படி இருக்குல்ல, அங்கே வழியாக பார்த்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ஒரு ஐடியா இருக்குது. ஈவில் இப்படி வர சொல்லிட்டு இப்படி வாங்கக்கா, நான் அப்படி போகிறேன். ஏன்ட்ட ஐடியாவா? ஆனால் கொஞ்சம் வந்து எங்கே இருந்தால் தூரத்தில் இருந்தாலும் பார்த்துருக்கா. இது கொஞ்சம் அப்டேட் பண்ணியாச்சுல ஈவில் கொஞ்சம் மோசமான ஈவில். நான் அப்படியே போயிட்டு
எல்லோ கீ இருக்குது பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு இங்கேக்குள்ளே 2 நெயில் இருக்கும், அதை நம்ம வந்து எடுத்து விடணும். இந்த நெயில் வந்து எடுத்து வரணும். இந்த 2 நெயிலையும் எடுத்துகிட்டு அங்கே இருக்க எல்லோ கீ இருக்குது பார்த்தீங்களா, நன்னு வராங்களா? இல்லை, நன்னு வரல. இந்த எல்லோ கீ எடுத்துகிட்டு கடன்னு ஓடணும். ஓடி போயிட்டு இங்கேக்குள்ளே வந்து சீவர் மாதிரி இருக்கும். அதான் இதுக்குள்ளே இறங்கிட்டு இங்கேக்குள்ளே வந்து நேராக தண்ணி போகும். நம்ம நேராக போயிட்டு அங்கே பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஏறிடணும். நேராக போயிட்டே இருந்தோம். அங்கேக்குள்ளே ஒரு கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இடித்து செத்துருவோம். அடி பண்ணால் அது ஒரு கல் இடித்து செத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கதை முடிஞ்சு. இங்கேக்குள்ளே வேன் வரணும். வேன் வந்து எடுக்கணும்னு பேசுகிறக்குள்ளேயும் நான் போய் பெயிண்ட் டப்பா எடுத்து வந்து இங்கே தான் கை சீவல்னு இருக்கு. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன். அந்த வேன் வர மாதிரி தெரியல. அதுக்கடுத்து அந்த வேன் வந்துருச்சு. நானும் இறங்கி போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. நானும் போனேன். அவங்க என்னை பார்த்து பயந்துட்டாங்க. வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்கிறக்குள்ளேயும் வண்டி எடுத்து போயிட்டாங்க. அதனால மொத்தமாக முடிஞ்சு போச்சு. வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்கிறக்குள்ளேயும் எடுத்துட்டாங்களே. அதனால பெயிண்டை உள்ளே கொட்ட முடியல, வண்டி மேலே ஏறி போக முடியல. டைம் வேஸ்ட்டு தேவையில்லாமல் 6 நிமிஷத்துலேயே வீடியோ முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் என் தலையெழுத்து. கதவு திறந்துருக்கு, உள்ளே போகலான்னு பார்த்தா கதவை பூட்டிட்டாங்க. கதவுக்குள்ளே போகலாமா? டவுட்டாக தான் இருக்குன்னா அடுத்த கேம் பிளேயில் பார்ப்போம். அடுத்த கேம் பிளேயில் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்டு மூடில் நம்ம வந்து ஃபீவர் எஸ்கேப் பார்த்தீங்களா, குரோடைல் எஸ்கேப் அது போடலாம். ஹார்டுன்னு எக்ஸ்ட்ரீமில் போடலாம். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போடணும். இப்போ நன்னு வந்துருச்சு. இப்போ என்ன மைண்ட் ஓட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பக்கெட் ஃபுல்லாக ஒட்டுக்கிறேன். போட்டோடனே இப்போ கிளம்பிடுவாங்க. திரும்ப வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது வந்து 2ஆவது வாட்டி. ஆஹா, நாங்கள் போன கூட திரும்ப வெயிட் பண்ணணும். அதான் என்னோட பெரிய வந்து இரிட்டேட் விஷயமே. இப்போ வண்டி திரும்ப வரணும். இப்போ வெளியே போய் பார்க்குறேன். வெளியே ஓடு வெளியே ஓடணும். அவ்வளோதான் போச்சு. அதோ ஓடிடுச்சு. இப்போ நான் திரும்ப போய் ஓட்டன் பண்ணுமே. அதுக்கடுத்து நான் வெயிட் பண்ணி ஏறி உக்காந்துட்டேன். வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டேன். நன்னு வந்து வண்டி எடுக்க போகுது. நான் வண்டியிலே ஏறி உட்காந்துட்டேன். ஒரு வழியாக வண்டி ஏறுவதனால எஸ்கேப்பு முடிய போகுது. அதனால இந்த வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டியை வந்து அந்த நன்னு வைக்கும். ஒரு வழியாக அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டட். ஈஸி மோடில் அதான் ஹார்டஸ்ட்டு ஈவலன் கிட்ட தப்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அதுக்கூட இந்த வீடியோக்கு அந்த கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன கைஸ், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? பண்ணிருக்க ப்ளீஸ். அது கூட இந்த வீடியோ நம்ம விட முடிச்சுப்போம் கைஸ். அடுத்து குரோடைல் எஸ்கேப் வேறு என்ன கேம் என்ன கமெண்ட் பண்ணுங்க. बाय बाय खत्म बाय बाय टाटा गुड बाय गया।